ஹாய் வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. ஸோ இன்றைக்குமே நம்ம சாரீ ட்ராப்பிங் அதாவது சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டண்ட் ட்ரிக்ஸ் லாஸ்ட் வீடியோவில் விட்ட சில ட்ரிக்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. நீங்கள் எப்போதும் எப்படி வந்துட்டு நீங்கள் மடிப்பு எடுப்பீங்களோ அதே மாதிரி விரல் வச்சே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும்தான் எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படின்றத நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து சில இடங்களில் பெரிய சைஸ்லேயும் இருக்கும், சில இடங்களில் வந்து சின்ன சைஸ்லேயும் இருக்கும். அந்த பார்டரை பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த சைஸை பொறுத்து கீழே வந்து நம்ம அயன் பண்ண போகிறோம். நான் இப்போ இதில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம அயன் பண்ணால் கரெக்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். உங்கள் கை வச்சிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களோட கை அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக எடுத்தாலும் அவ்வளோ அழகாக இருக்காது, ரொம்ப பெருசாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ இதை பொறுத்து தான் நம்மளுக்கு கீழே என்டையராகவே இருக்கும். ஸோ நம்மளோட அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் சில்க் மோடில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்ரி டைம் வந்து கம்பல்சரி நம்ம அயன் பண்ணி தான் கீழே இருக்க கிளாத்தில் அயன் பண்ணிட்டு தான் நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணணும். நான் இதில் ஜமுக்கால மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கக்கூடியது காட்டனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த அயன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட சாரியோட அந்த அயனிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எப்போ பின் பண்ணாலுமே அந்த ஃபஸ்ட்டு லைனை விட்டுட்டு பின் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம எந்த இடத்துல பின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எந்த டைம்லையும் நமக்கு வெளியே தெரியாது. நம்ம ஈஸியாக வந்து இதை செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ அயன் தேவைப்படுதோ, எவ்வளோ ஹைட்டு நம்மளோட முந்தி பார்ட்டில் வந்து எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம மேலேயே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கணும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அளவு வாங்க போகிறோம். அது என்னென்னா முந்தியோட அளவு. ஸோ முந்தி வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அப்படின்றத அவங்கக்கிட்ட மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை போட்டு நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. நம்பர் 1. ஓகே. நம்பர் 2 வந்து நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட். அந்த செஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் இதை விரித்து வச்சு அயன் பண்ணுறோம். விரித்து வச்சு அயன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் நல்லா ஈவனாக அயன் பண்ணுங்கள். த செகண்ட் மெஷர்மெண்ட்டு எக்ஸாக்டாக உங்களோட ஹிப்போட ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்டு வச்சு அதில் உங்களோட உள் முந்தியில் இருந்து ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கு உங்கள் ஷோல்டர் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி இப்போ அயன் பண்ணி வச்சுருக்க இடத்துல பின் போட்டிருப்போம். அதில் ஆரம்பித்து ஃப்ரண்ட் சைடு வழியாக அவங்களோட டேப்பை கொண்டு வந்து மெஷரிங் டேப்பை கொண்டு வந்து அப்படியே பேக் சைடு வழியாக கொண்டு வந்து நம்மளோட நேவல் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ சைஸ் வருது, அதாவது ஒரு ஃபுல் ரோல் சைஸில் வர மாதிரி இருக்கும். நம்மளோட மேல் பக்கமாக வந்து நம்மளோட பேக் சைடு வழியாக ஃப்ரண்ட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றதுல செகண்ட் பின்னு போட்டுக்கோங்க. ஸோ த இன்பிட்வீன் லைனில் தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகணும். நம்மளை பார்க்க ஃபேஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளை பார்க்க ஃபேஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மாற்றி இருக்கிற மாதிரி அயன் பண்ணிவிடுவோம். நம்மளோட ஆப்போசிட் சைடு நம்மளோட ஆப்போசிட் ஃபேஸ் பார்க்குற மாதிரி இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து இந்த ஒரு விரல் வச்சு கேப் வச்சு நம்ம எப்படி பின் பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விரல் சைஸில் நல்லா ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ண ஆரம்பிங்க. அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்குமே அதே மாதிரி ஒரு ப்ளீட்டாக எடுத்து அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக கீழே வரைக்கும் அந்த அயனிங் வந்து கிடச்சிரும். ஒரு சாரீ வந்து பிகினராக இருக்கிற நீங்கள் கூட ஒரு 20 to 30 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா ப்ரோ ஆகிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 15 மினிட்ஸ்லேயே இதை நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன் என்னென்ன அளவுகள் வேணும்னு. உங்களோட ஷோல்டர் பார்ட்லேருந்து உங்களோட முந்தியோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஷோல்டர் பார்ட்டில் உங்களோட டேப்பை பிடிச்சிக்கோங்க. அதை கீழே வரைக்கும் விட்டு அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. த செகண்ட் மெஷர்மெண்ட் ஷோல்டரில் ஆரம்பித்து
ஃப்ரண்ட் சைடு வழியாக நம்ம முந்தி எப்படி போடுறோம் அதே மாதிரி பேக் சைடு வழியாக கொண்டு வந்து நம்மளோட நேவல் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத செகண்ட் மெஷர்மெண்ட்டாக வாங்குங்க. அடுத்து உங்களுடைய அந்த கஸ்டமரோடைய ஹிப் சைஸ் வந்து தேர்ட் மெஷர்மெண்ட்டாக வாங்குங்க. ஹிப் சைஸ் தேர்ட் மெஷர்மெண்ட்டாக வர்றதை உள்முந்தியில் ஆரம்பித்து அந்த மெஷர்மெண்ட் முடிகிற இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ ஆல்ரெடி அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஷோல்ட்ரு பார்ட்டில் இருக்கக்கூடிய பின்னில் ஆரம்பித்து நேவல் பாயிண்ட் வரைக்கும் வரக்கூடிய ஹைட்டை அதே சாரியில் மெஷர் பண்ணி செகண்ட் பின் போட்டுட்டு இன்பிட்வீனில் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளீட்ஸ் எடுக்கிறோம். ஸோ ப்ளீட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேக் சைடாக திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சு நல்லா அயன் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா இது ப்ளேஸ் ஆகிடும். ரொம்ப தூக்கி இருக்கக்கூடிய சாரீஸ் சரி ஒர்க் சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுத்தால் கூட கொஞ்சம் தூக்கி தான் இருக்கும். அது கூட நம்ம இந்த மாதிரி அயன் போடுறப்போ நல்லாவே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிக்ஸாக்காக இதை வந்து நம்ம மடிப்பு கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதை வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு மடிப்பு கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் அப்படின்றது எக்ஸாக்டாக வரும். ஸோ ஜிக்ஸாக் டைப்பில் ஒவ்வொன்றுக்கும் மேலே வந்துட்டு நான் இந்த இதில் மடிப்பு கொடுத்துக்கிட்டே வரேன். உள்ளே உங்களுக்கு ரொம்ப மடிப்பு வந்து கலைஞ்சிருந்தால் மட்டும் அயன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்மளோட மேல் பக்கம் தான் நான் உங்களுக்கு அனதர் ஒன் சைடு வச்சே காமிக்கிறேன். ஜிக்ஸாக் பேட்டர்னில் தான் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா விசிறி மடிப்பு மாதிரி போட்டு நம்ம மடிப்பு வந்து போட்டுக்கிட்டே வரோம். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம கையில் இருக்கக்கூடிய முந்தி பாட்டில் வரக்கூடியதையும் அப்படியே வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் லாஸ்ட்டு பீஸ் எப்படி போடுறோம் அப்படின்றது எக்ஸாக்டாக இந்த ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணுன்றதையும் கிளியராக சொல்லியிருக்கேன். டவுட்னா கேளுங்க.